வணக்கம். இன்று ஒரு குட்டி கதை பார்க்கலாம். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கிராமத்தில் இருந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த விழாவிற்கு அப்போதைய குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வருகை தந்திருந்தார். உங்க எல்லாருக்குமே தெரியும், மாணவர்கள்னா அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்ப மாணவர்களை சந்தித்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு சிறப்புரை வழங்குவாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாருடைய நிகழ்ச்சியுடைய இறுதியிலும் ஒரு கேள்வி பதில் பகுதி இருக்கும். அது மாதிரிதான் இந்த விழாவிலும் அப்துல் கலாம் ஐயா ஒரு சிறப்புரை வழங்கினாங்க. அதற்கு அடுத்ததா கேள்வி பதில் பகுதியும் நடந்தது. ஒரு குறிப்பிட்ட மாணவன் எழுந்திருச்சு நின்று அன்னைக்கு அவரை பார்த்து அவர் வழங்கிய சிறப்புரையில் இருந்து கேள்வி கேட்டான். ஐயா, நீங்கள் கனவு காணணும்னு, அந்த கனவை நோக்கி நம்முடைய உழைப்பு இருக்கணும்னு சொன்னீங்க. ஆனா எனக்கு என் குடும்பத்துல எப்பவுமே பிரச்சனையா இருக்கு. ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில என்னுடைய கனவை நான் நனவாக்கணும்னா நான் என்ன செய்யணும்னு கேட்டான். கலாம் ஐயா சிரிச்சுக்கிட்டே அந்த மாணவனுக்கு ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சார். பொதுவா தங்களுடைய இந்த பெரிய மனுஷங்களுக்கு எல்லாம் தங்களுடைய உரையின் போது ஒரு சிறிய கதை சொல்லும் பழக்கம் எப்பவுமே இருக்கும் இல்லையா? அதுபோல காரணம் என்ன அப்படின்னா, ஒரு முறை அறிவுரை சொல்றதை விட ஒரே ஒரு கதை சொன்னீங்க அப்படின்னா அந்த கருத்து நேரடியாக மனிதர்களை சென்றடைந்து விடும். அந்த மாதிரிதான் அன்னைக்கு அப்துல் கலாம் ஐயாவும் ஒரு கதை சொன்னாங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய காடு இருந்ததாம். அந்த காட்டுல நிறைய பறவைகள், விலங்குகள் எல்லாமே வாழ்ந்து வந்ததாம். இந்த பறவைகள் எல்லாம் என்ன செய்யும்? பகல் பொழுதுல தங்களுக்கான உணவை தேட ஆரம்பிக்கும். சாயங்காலம் இருட்டத்துக்கு முன்னாடி தன்னுடைய கூட்டுக்கு வந்து அடைஞ்சிரும். இந்த மாதிரிதான் அன்னைக்கும் பறவைகள் எல்லாம் பகல் பொழுதுல தங்களுக்கான உணவை தேடி அடைஞ்சுக்கிட்டு இருந்துட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது அன்னைக்குன்னு பார்த்து வானம் கருத்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழையில கொஞ்சம் கூட பறக்க திறன் இல்லாத பறவைகள் எல்லாம் எங்கேயாவது மறைவிடம் கிடைக்காதான்னு தேடி மறைவிடத்துல அடைக்கலம் ஆயிடுச்சு. கொஞ்சம் பறக்கிறதுக்கு திறன் இருக்கிற பறவை எல்லாம் தன்னுடைய கூட்டை நோக்கி வேகமா பறக்குது. ஆனா ஒரே ஒரு பறவை மட்டும் மறைவிடத்தை தேடியும் மழையில, அதனுடைய கூட்டை நோக்கியும் திரும்பல. தன்னுடைய இறக்கையின் பழத்தை பெருக்கி தான் இதுவரைக்கும் பறந்த உயரத்தை விட பெரிய அளவில் இன்னும் அதிகமான உயரத்திற்கு பறக்க ஆரம்பித்தது. அந்த பறவைதான் கழுகு. அப்படி அந்த பறவை பறந்துட்டு இருக்கும்போது கீழே தங்களுடைய கூட்டை நோக்கி திரும்பிக்கிட்டு இருந்த மற்ற பறவை எல்லாம் மனசுல நினைச்சுக்கிச்சான், என்ன இந்த கழுகு, இதுக்கு அறிவே கிடையாதா? மழை பெய்யும் போது வேகமா தன்னுடைய வீட்டுக்கு போகணும் அல்லது மறைவிடத்தை தேடியாவது போகணும். இது ரெண்டுக்கும் இல்லாம இப்படி வேகமா மேல பறந்துட்டு இருக்குதே அப்படின்னு. ஆனா இத பத்தி எல்லாம் இந்த கழுகுக்கு பயமே கிடையாது. மழையில நினைச்சுக்கிட்டு 2 மடங்கு உயரத்துல மேல மேல பறந்துகிட்டே இருக்கு. இப்படி உயரமாக பறந்த கழுகு கடைசியாக மலை மேகங்களுக்கும் மேலாக பறந்து கொண்டிருந்தது. நம்மள பலருக்கும் தெரிஞ்சிருக்கும், மழை மேகங்கள் இடிந்து மழை மேகங்களுக்கு கீழே தான் மழை பெய்யும். மேகங்களுக்கு மேல எந்த மழையும் கிடையாது. கழுகு மேல இப்ப ஒரு சொட்டு மழை கூட படல. மிகவும் தைரியமாக இந்த மழையில நனையாமல் தன்னுடைய இரை தேடும் பணியை தொடர்ந்தது இந்த கழுகு. இப்படித்தான் நீங்களும் இருக்கணும். ஒரு பிரச்சனை வரும்போது மறைவிடத்தை நோக்கி ஓடக்கூடாது. மழையில நினைஞ்சிடக்கூடாது என்பதற்காக கூட்டுக்கு திரும்பிய பறவைகள் போல உங்களுடைய கனவுகளை தொலைத்துவிட்டு பின்வாங்க கூடாது. எப்படி அந்த பிரச்சனைக்கு மேலாக கழுகு பறந்து போனதோ அதே மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் உங்களோட காலுக்கு கீழே போட்டுட்டு மேலாக பறந்து செல்லணும். அந்த கழுகு மாதிரி நீ இருக்கணும்னா கழுகு கிட்ட இருந்து 2 குணங்களை நீங்க வாங்கிக்கணும். மழையில நினைஞ்சுக்கிட்டே மேல மேல பறந்துட்டு இருக்கும் போது மற்ற பறவைகள் எல்லாம் கூட்டுக்கு திரும்பிக்கிட்டு இருக்கே, நாம இப்படி மேல பறக்கிறோமே, நம்முடைய முடிவு சரியானதா என்று ஒரு நாளும் கழுகுக்கு வராது. அந்த அளவுக்கு கழுகுக்கு மன வலிமை உண்டு. 2 மடங்கு பலத்தோடு சொன்னா இறகுகள் அத்தனையும் வலிமையானதாகத்தான் இருக்கணும். ஒரே நாளில் அந்த வலிமை கழுகுக்கு வந்துவிடவில்லை. ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் உயரத்தில் பறந்து பறந்துதான் அந்த வலிமை கழுகுக்கு வந்தது. அதே மாதிரி நீங்களும் தேவையான பயிற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரணும். நீங்கள் எந்த துறையில் முன்னேறி செல்லணும்னு நினைக்கிறீங்களோ அந்த துறைக்காக தினம் தினம் பயிற்சிகளை எடுத்துக்கிட்டு மனம் தளராமல் உழைச்சிக்கிட்டு இருங்க. நிச்சயமாக வெற்றி உங்களுடைய பக்கமாக வந்து சேரும் அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க கலாம் ஐயா. அன்னைக்கு கலாம் ஐயா அந்த மாணவனுக்கு சொன்னதைத்தான் இன்னைக்கு நானும் மறுபடியும் ஒரு முறை சொல்றேன். நம்மள பலருக்கும் பல கனவுகள் இருக்கும். அந்த கனவுகளுக்கு எதிராக பல பிரச்சனைகளும் அவ்வப்பொழுது வந்து கொண்டுதான் இருக்கும். அதனால எப்படி மழையின் போது மழை மேகங்களுக்கும் மேலாக கழுகு பறந்து செல்கிறதோ அதே மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை உங்கள் காலடியில் கீழே போட்டுவிட்டு நீங்கள் பிரச்சனைக்கும் மேலாக உயர்ந்து செல்லுங்கள். மன வலிமையும் பயிற்சிகளும் நிச்சயமாக உங்கள் கனவை ஒரு நாள் நனவாக்கும் என்று சொல்லிவிட்டு இந்த கதையை நான் முடிக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்றும் நினைக்கிறேன். நன்றி.